குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா திட்டாதீங்க. இதோ எந்த டிஜே சாம் செம்ம டைமிங்ல அடிக்கிறார். அப்போல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே எனக்காக. மேம் சொன்ன மாதிரி யாருமே பாராட்டா அந்த ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்கள்ல மேம், அப்போது ஒருத்தவங்கள்ட்ட இருந்து கால் வருது, ஈஸியாக இருக்குது, கூப்பிட்றாங்க, போய் பார்த்தா மேம் நான் அங்கே போகிற வரலையும் உண்மையிலே நம்பல, அவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க, நீங்கள் இந்த கண்டென்ட் பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்படி தட்டி கொடுக்கக்கூடியவங்க இன்றைக்கி ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நிறைய பேர் பெற்றவங்க மா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க. குழந்தைங்கிட்ட கேட்டால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் எப்படி சொன்னாலும் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை கேட்கவே தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சொல்கிறாங்க. உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கா? அது எப்படி கடந்து வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயங்கள். இது வந்து என்னுடைய லைஃப்பில் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து நான் படிப்படியாக நான் ட்ரை பண்ணி, நான் ஃபெயில் பண்ணி, நான் சக்ஸஸ் பண்ணி, அதுக்கப்புறம் படிப்படியாக நான் ஒரு தாயாக வளர்ந்து வந்ததில் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள். An initiative of Triora Events. Max Gold Naturals presents அன்பென்றாலே அம்மா. அம்மா உறவல்ல உணர்வு. The first ever Mother Songs musical concert. Title sponsor Max Gold, Cash for Gold மற்றும் Naturals. Powered by Welltech University Avadi மற்றும் Gold Winner. Co-sponsored by VB World. நம் வீட்டு வசந்த பவன், உதய் சிட்ஸ் மற்றும் RS Electricals. கௌதமி மேம் அவர்கள் சில வார்த்தைகள். அன்பென்றாலே அம்மா, ப்ளீஸ் மேம், எங்களுக்காக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கீங்க, ரசிச்சுட்டு இருக்கீங்க. ரசிகளோட ரசிகளாக அங்கேருந்து நான் பார்க்கவே இல்லை மேம். ஸோ அப்படி இருந்து ரசிச்சுட்டு இருக்கீங்க, சில வார்த்தைகள் எங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்ன அழைத்ததற்கு திருமதி ஆரத்தி வெற்றிமாறன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், அதுவும் இவ்வளோ அழகான பாடல்களை வைத்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான, ரொம்ப கேப்பபிளான, ரொம்ப டேலண்டடான ஒரு ஹோஸ்ட் இந்த ஷோ வந்து உங்களுக்காக கொண்டு வந்து உங்கள் எல்லாரையும் ரொம்ப என்டர்டெயின் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நான் வந்து கிண்டல் அடிக்கலை, உங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷமாக நான் வந்து நீங்கள் ஆக்சுவலி உங்களுடைய கரியர் ஆரம்பித்ததுலேருந்து நான் உங்களை பார்த்து நான் பாராட்டிகிட்ருக்கேன். எஸ் மேம், எஸ் மேம். ஸோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். பிகாஸ் ரொம்ப ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க, நீங்கள் அருமையான வகையில் வளர்ந்து வந்திருக்கீங்க. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் மேலும் மேலும் நீங்கள் நினச்சதெல்லாம் நீங்கள் அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா மேம் சொன்ன மாதிரி யாருமே பாராட்டா அந்த ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்கள்ல மேம், அப்போது ஒருத்தவங்கள்ட்ட இருந்து கால் வருது, ஈஸியாக இருக்குது, கூப்பிட்றாங்க, போய் பார்த்தா மேம் நான் அங்கே போகிற வரலையும் உண்மையிலே நம்பல, அவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க, நீங்கள் இந்த கண்டென்ட் பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்படி தட்டி கொடுக்கக்கூடியவங்க இன்றைக்கி ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ரொம்ப பெருமையாக இருக்குங்க. தேங்க்யூ மேம். விஷயத்துக்கு வரேன். அன்பென்றாலே அம்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது குழந்தைய பெற்றுக்கிட்டு தாயானாலும் குழந்தைய வந்து மடியில் சொந்தமாக தத்தெடுக்கிறதுங்கிற வார்த்தை வந்து எனக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. குழந்தைய வந்து சொந்தமாக்கிக்கிட்டாலும் அம்மா தான். ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது அது வந்து ஒரு அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அதுவும் அம்மா தான். ஸோ அன்பென்றாலே அம்மா அப்படிங்கிறது டேக்கன் ஃபார் கிராண்டட். நான் வந்து அந்த உறவை பற்றி நான் பேச வரல. இன்றைக்கி எப்போவுமே காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம், இந்த இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய அளவில் வந்து எல்லா குடும்பங்களையும் எல்லா இடங்களையும் சமுதாயத்தில் ஒவ்வொரு இடங்களையும் நமக்கு வந்து பார்க்க வருது. அது என்னன்னா லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். நிறைய பேர் பெற்றவங்க மா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க. குழந்தைங்கிட்ட கேட்டால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் எப்படி சொன்னாலும் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை கேட்கவே தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சொல்கிறாங்க. உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கா? இல்லை இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை இது நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா? இல்லையா? உண்மையாக சொல்லணும், இந்த லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு கவலைப்பட வேண்டிய விஷயம், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலை. அது எப்படி கடந்து வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயங்கள். இது வந்து என்னுடைய லைஃப்பில் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து நான் படிப்படியாக நான் ட்ரை பண்ணி, நான் ஃபெயில் பண்ணி, நான் சக்ஸஸ் பண்ணி, அதுக்கப்புறம் படிப்படியாக நான் ஒரு தாயாக வளர்ந்து வந்ததில் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள். ஒன்று,
குழந்தைய நீங்கள் பெற்றுக்கிட்ட பிறகு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு அம்மாங்கிற அந்தஸ்து கொடுத்த பிறகு அந்த குழந்தை விட எதுவுமே முக்கியமாக இருக்க முடியாது. நம்பர் 1 to 10 ப்ரையாரிட்டின்னா ஃபஸ்ட்டு முதல் இடத்துல இருக்க வேண்டியது அந்த குழந்தை. நடக்க ஆரம்பித்த வரைக்குமோ, இல்லை படிக்க ஸ்கூலுக்கு போக வரைக்குமோ, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் நம்ம கடமை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இல்லை. வாழ்நாள் முழுவதும் உங்கள் குழந்தை தான் உங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டி. இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த ப்ரையாரிட்டி எப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாமே தியாகம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு சொந்த ஒரு அம்பிஷனோ இல்லை உங்களுக்குன்னு ஒரு கோல், உங்கள் கரியர், உங்கள் இஷ்டம், அது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு கரியர், உங்களுடைய ஆசைகள் வந்து நீங்கள் நிறைவேற்றணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் எல்லாத்துலேயும் உங்கள் குழந்தைய முதல்ல வச்சுக்கிட்டு குழந்தையோட தேவைகள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அதை பூர்த்தி செஞ்சு அதை சுற்றி உங்களுடைய லைஃப்பை வந்து நீங்கள் அமைச்சிக்கணும். இது அமைச்சிக்கணும், இப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கட்டளையாகவே நான் சொல்கிறேன். இதுக்கு காரணம் வந்து பெத்த குழந்தைக்கு இந்த உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. வாய் திறந்தால் சொந்தமாக சாப்பாடு தேடி ஊட்டிட்டு சாப்பிடவும் தெரியாது, நடக்க தெரியாது. எல்லாமே வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜும் குழந்தை வளர்ந்து வர்ற வரைக்கும் எல்லாமே கற்றுக்கிற ஒரு ஸ்டேஜ் தான். டீனேஜராக இருக்கலாம், காலேஜுக்கு போகிற அந்த வயசாக இருக்கலாம், டெய்லி ஒரு 4 விதமான சண்டை வர்ற அந்த வயசாகவும் இருக்கலாம். பரவாயில்ல, என்ன பண்ணாலும் சரி உங்கள் குழந்தை வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், டே பை டே யுவர் சைல்டு இஸ் லேர்னிங் அண்ட் க்ரோயிங். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கும் பிரச்சனை வரும்போது, சண்டை வரும்போது, இல்லை குழந்தைக்கு வந்து ஸ்கூல்லையோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூடவோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மனசில் என்ன இருக்கணும்னா, எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை வந்து என்கிட்ட வந்து சொல்லும், அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த நம்பிக்கை தானாக வராதுங்க. ஃப்ராம் டே 1 நீங்கள் ஒரு விஷயம் விடாமல் தொடர்ந்து ஒரு மந்திரமாகவே வச்சு நீங்கள் பண்ணாதான் அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படும். அது என்னன்னா ரொம்ப சிம்பிள். டெய்லி ஒரு 4 தடவை வெவ்வேறு விதமாக, நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன் கூட இருக்கேன், நீ நல்லது பண்ணால் நான் உன்னை பாராட்டுறேன், நீ கற்றுக்க விரும்பினா நான் கூட நின்று உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், இல்லை நீ கற்றுக்கிறதுக்கான ஒரு வழியை நான் வந்து தேடி கொடுக்குறேன், நீ தப்பு பண்ணால் உன்னுடைய தண்டனையை எடுத்துக்கும் போது நான் உன் கூட நிற்பேன், உலகம் உன்னை பாராட்டும் போது நான் தான் முதல் லைனில் நின்று நான் வந்து உனக்காக நான் கை தட்டுவேன். என்ன இருந்தாலும் சரி நீ என்னுடைய குழந்தை, எந்த ஒரு சூழ்நிலையும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ தப்பு பண்ணால் கூட நீ தப்பு பண்ணியிருக்கேன் நான் தான் எடுத்து சொல்லுவேன். அதே நேரத்தில் நீ அந்த தப்புக்கான ஒரு தண்டனை நீ அனுபவிக்கும் போது உன் கூட நான் நிற்பேன். இந்த ஒரு நம்பிக்கை நீங்கள் விடாமல் குழந்தைக்கு திரும்ப 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 நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன நடந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து குழந்தைங்க எத்தனை பிரச்சனைகளில் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து என்னுடைய ஒரு படத்தில் கூட நாங்கள் காமிச்சிருந்தோம். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அவங்களோட தப்பே இல்லாமல் அவங்க நடக்கலாம், இல்லை தப்பு பண்ணிவிட்டு இல்லை தவறான ஒரு முடிவால் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கலாம். டஸ் நாட் மேட்டர். உங்கள் குழந்தை ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிட்ட பிறகு பாதுகாப்பான இடத்துக்கு வந்து அவங்க வந்து உதவி தேடணும். அந்த பாதுகாப்பு நீங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட குழந்தையோட மனசில் ஃபஸ்ட்டு உருவாகக்கூடிய எமோஷன் வந்து பயம். அந்த நடந்த விஷயம், அந்த தப்பை பார்த்து பயப்படுறது ஒன்று. அதுக்கப்புறம் ஐயோ வீட்டில் சொன்னால் தொலைச்சி கட்டிடுவாங்களே அப்படிங்கிறது பெரும்பாலும் இன்றைக்கி குழந்தைங்களுடைய மனசில் இருக்கிற ஒரு பயம். அந்த பயம் உங்கள் குழந்தைல உங்களை பார்த்து உருவாகுதுன்னா அது உங்கள் செயலால் தான் வருது. இல்லை என்ன நடந்தாலும் சரி உங்கள் குழந்தைங்க வந்து வெளியில் இருக்கிற ஒரு விஷயத்தை பயந்து நான் வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுறேன் எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு ஓடி வருதுன்னா அது உங்களுடைய வெற்றி. அதனால் உலகத்தில் எது வேணாலும், அது உங்கள் கரியராக இருக்கட்டும், அது வந்து லுக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சாதனையாக இருக்கட்டும், ஒரு கனவாக இருக்கட்டும், டஸ் நாட் மேட்டர். என்ன பண்ணாலும் சரி அது அந்த காலத்தோடு போகக்கூடிய விஷயம். காலத்துக்கும் உங்கள் கூட இருக்கக்கூடியது உங்களுடைய அந்த தாய்மை. தயவு செய்து உங்கள் குழந்தைங்கள பாதுகாக்கிறதுக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு அத்தனை பாதுகாப்பும் கொடுக்கறதுக்கு நீங்கள் எத்தனை முயற்சி எடுத்தாலும் அது போதாது. ப்ளீஸ் மேக் யுவர் சில்ட்ரன் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ரையாரிட்டி. அண்ட் இன்னொன்று ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அதுக்கப்புறம் மைக்கு கொடுத்துட்றேன்.
குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா திட்டாதீங்க. குழந்தை தானே, தப்பு பண்ணிட்டு தானே கற்றுக்கும். ஒரு வேளை பண்ண பிறகு கிளாஸ் அவசரப்பட்டு அந்த கிளாஸ் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்து தடிக்கு விழுந்து, இல்லை கிளாஸு கையில் இருந்து ஸ்லிப்பாகி உடஞ்சி நம்ம வந்து என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டி ஒரு சில பேர் அடித்து, குழந்தை தானே, ஒரு தடவை நடந்தால் தானே ஐயோ இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரிய வரும். ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சா பத்தியா, இந்த மாதிரி உடஞ்சதில்ல, இன்னொரு முறை இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா அடுத்த வாட்டி கிளாஸ் உடையிறது ஒரு பக்கம், உனக்கு வந்து அடிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டோன்னா the child will not do that again. அங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க. தப்பு பண்ணால் அம்மா அப்பா கிட்ட பயம் இல்லாமல் நடந்துக்கிறது அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ப்ளீஸ் உங்கள் குழந்தைங்க வந்து தப்பு பண்ணட்டும், எல்லாம் தப்பு இந்த மாதிரி சின்னது பெருசு பண்ணட்டும், உங்ககிட்ட பண்ணட்டும், பயம் இல்லாமல் உங்ககிட்ட அவங்க கற்றுக்கட்டும். உலகத்துக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பாக, ஒரு கோட்டையாக நீங்கள் நிற்கணும். ஒரு நாள் உங்களுக்கு தேவை இருக்கும்போது உங்கள் குழந்தை உங்களை சுற்றி ஒரு கோட்டை மாதிரி நிற்கும். I wish you all a beautiful journey as parents. தேங்க்யூ மேம். அப்பா என்ன வார்த்தைகள், ரொம்ப we are honored to have you here மேம். நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது அன்பென்றாலே அம்மானோட அம்மாவை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கப்போ அம்மா என்ன பண்ணணும்னு பேசுகிறதுக்கு ஒருத்தவங்க. எனக்கு பேரண்ட்ஸ் பக்கமே நான் இல்லைங்க, சாரி. நீங்கள் எல்லாருமே அடல்ட்ஸ் க்ரோன் அப், உங்கள் லைஃப் உங்கள் கையில் இருக்குது, உங்கள் பவர் உங்கள் கையில் இருக்குது. கையில் பவர் இல்லாதவங்க உங்கள் குழந்தைங்க. ஸோ 100% நான் உங்கள் குழந்தைங்க பக்கம் தான் நிற்கிறேன். சூப்பர். டிஜே தன்னைத்தானே குழந்தை என்று நினைத்துக் கொண்டு அவர் பேர் என்ன? டிஜே சாம். ஆஹா, செம்ம டைமிங்ல அடிக்கிறார், அப்போல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். கண்ணாலே காதல் சொன்னாலே எனக்காக. ஏண்டா ஒரே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொன்னதுக்கு உடனே காதல் கவிதை நீயே முடிவு பண்ணிக்கிட்டாத. சப்ஜெக்ட் மாறுது வேற. An initiative of Triora Events. அன்பென்றாலே அம்மா. இதனுடைய full episode இப்போதே Black Sheep Value OTT-ல் காணுங்கள்.